அன்பான தமிழ் உள்ளங்களே ஒரு டிவைன் லைட் டாரோ ரிசர்ச் தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேனல் மெசேஜஸ். ஆனால் கனெக்ஷனோட எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்துட்டு உங்கள் பர்சன் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், வாட் இஸ் த எனர்ஜி ஆஃப் திஸ் கனெக்ஷன்? வாட் இஸ் த எனர்ஜி ஆஃப் திஸ் கனெக்ஷன் ஸ்பிரிட்ஸ்? கனெக்ஷனோட எனர்ஜி என்ன ஸ்பிரிட்ஸ்? கலெக்டிவோட கனெக்ஷனோட எனர்ஜி என்ன? கலெக்டிவோட கனெக்ஷனோட எனர்ஜி ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ். கலெக்டிவோட கனெக்ஷனோட எனர்ஜி. நிறைய கார்ட்ஸ் வெளியில் வர ட்ரை பண்ணுது, பட் வரல. எம்பரர், மாஸ்குலின் எனர்ஜி, ஸ்டாண்டிங் இன் பவர். ஏன்னா ஈகோ கூட காரணமாக இருக்கலாம். இந்த நியூ பிகினிங் கண்டிப்பாக இந்த மாஸ்குலின் வந்து பவரில் ஸ்டாண்ட் பண்ண போகிறாங்க. இந்த காதல் வாழ்க்கையில் ஒரு புது ஆரம்பம் இருக்க போது. சச் அ பியூட்டிஃபுல், சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. ஏன் அப்படின்னா சிரிக்கிறேன் அப்படின்னா, இங்கே டவர் இருக்குது பாட்டம் டெக்கில். இந்த மாஸ்குலின் சப்போஸ் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா ஸ்பிரிட்ஸ் ஸ்டெப் இன் பண்ண போகிறாங்க. அதாவது டவர் 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 எப்போ வரைக்கும் அப்படின்னா, இந்த மாஸ்குலின் அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணி இந்த கனெக்ஷனை அதாவது இந்த காதலை கல்யாணத்தில் கொண்டு போய் முடிக்கணும். சப்போஸ் கம்யூனிகேஷன் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ஃபேமிலி இஷ்யூஸ் அப்படின்னா அந்த ஃபேமிலி இஷ்யூஸ் என்னன்னு பார்த்து இந்த மாஸ்குலின் வந்து பவரில் நின்று ஸ்டாண்ட் பண்ணி அதை கிளியர் பண்ணணும். அது வரைக்கும் இந்த மாஸ்குலின் வாழ்க்கையில் டவர் தான். இல்லை அட் ப்ரெசன்ட் இந்த மாஸ்குலின் வந்து ஒரு டவர் சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். அது ஏன்னா இன்னும் இந்த நியூ பிகினிங்கை அவங்க ஸ்டார்ட் பண்ணல. அதனால் ஸோ ஸ்பிரிட்ஸ் வந்து ஃபெமினன் சைட். ஸோ இந்த மாஸ்குலின் ஸ்டெப் எடுக்கிற வரைக்கும் ஃபெமினன் நீங்கள் ஜாலியாக உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கங்க. அடிச்சு இழுத்துட்டு வர போகிறாங்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஸ்பிரிட்ஸ் மாஸ்குலின் எனர்ஜி என்ன மெசேஜ் ஃபெமினனுக்கு? மெசேஜ் ஃப்ரம் மாஸ்குலின் டு ஃபெமினன். இது ஃப்யூச்சர் எனர்ஜி. சீக்ரெட்ஸ், ஃபேமிலி சீக்ரெட். மை காட், மாஸ்குலின் என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, திரும்ப ஃபேமிலிக்குள்ளே ஒரு துரோகம் நடந்திருக்கு. இந்த துரோகத்தை பண்ணது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்குலினோட யங்கர் பிரதர் வித் த ஹெல்ப் ஆஃப் மாஸ்குலின்ஸ் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப். இல்லைனா ஃபேமிலிக்குள்ளே இருக்க ஒரு ஃபெமினின் எனர்ஜியோடு சேர்ந்து இந்த காமிக் மாஸ்குலின் அதாவது டிவைன் மாஸ்குலினோட பிரதர் ஏதோ ஒரு துரோகத்தை பண்ணியிருக்காங்க. பட் இதெல்லாம் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த துரோகத்தை ஃபேஸ் பண்ணது இந்த மாஸ்குலினோட கர்மா. இது வந்து ஒரு டிவைன் லெசன். இந்த மாஸ்குலின் வந்து சில விஷயங்கள் ஸ்டாண்ட் பண்ணணும். ஏதாவது இந்த எம்பரர் மாதிரி எதிர்த்து நிற்கணும். இல்லைனா அவங்களோட உரிமைகளை வந்து அவங்க இன்னொருத்தங்க பறிச்சுட்டு போகிறத பார்த்துட்டு கோழை மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற பாடத்தை கற்றுக்கிறதுக்கு தான் இதெல்லாம் நடக்குது. அட் ப்ரெசன்ட் இந்த மாஸ்குலின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாட் ஆஃப் பெயின், அன்பேரபிள் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பொறுக்க முடியாத வலின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் ரிக்ரெட் பண்ணுறதோ வருத்தப்படுறதோ தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இதெல்லாம் இந்த மாஸ்குலின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாஸ்குலின் அவங்க வாழ்க்கையில் அவங்களா வந்து யானை தன் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிறதுக்கு இந்த சுச்சுவேஷன் ஒரு எக்ஸாம்பிள். அதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த யானை போய் குளித்து மண்ணெல்லாம் கழுவி வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் கண்டிப்பாக வருவாங்க, வரணும். எம்பரர் அண்ட் ஃபூல் த டவர். இன்னொரு துரோகம். அதாவது ஸ்பிரிட்ஸ் மேபி இந்த மாஸ்குலினுக்கு வந்து நிறைய வார்னிங் கொடுத்துருக்கலாம். ஆனால் இந்த மாஸ்குலின் வந்து அதை கேட்கல. ஓவர் கான்ஃபிடென்ஸ் இல்லைனா ஈகோ. அந்த எம்பரருக்கு இருக்க டார்க்கர் சைட் பார்த்திங்கன்னா ஈகோ, நாங்கிற அகங்காரம் எப்பவுமே இருக்கும். அந்த அகங்காரம் ரொம்ப ஜாஸ்தி ஆச்சுன்னா தான் நம்ம போர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அட்ராக்ட் பண்ணுவோம். அதுதான் இந்த மாஸ்குலின் அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பிரிட்ஸ் சொன்ன கைடன்ஸை கேட்கல. டவர், நீங்கள் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கார்டு தானாக வெளியில் வருது. 2 ஆஃப் சோர்ஸ். மேபி மாஸ்குலின் இன்டெசிஷனாக இருக்கலாம், இன்டெசிஷன் சுச்சுவேஷனில் இருக்கலாம். கிராஸ் ரோடு, சேம் ட்ராமா ஹீ இஸ் ரிப்பீட்டிங். ஸ்பிரிட் சொல்கிறாங்க டோன்ட் ரிப்பீட். ஏன்னா திரும்ப ரிப்பீட் பண்ணாங்கன்னா அடுத்த டவர் இருக்குது. ஸோ ரிப்பீட் பண்ண டவர் வந்து இன்னும் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும். இப்போ இந்த 9 ஆஃப் சோர்ஸ் வந்து அன்பேரபிள் பெயின். இது வந்து முடிகிற பெயின் கிடையாது. எப்போ முடியும் அப்படின்னா இந்த மாஸ்குலின் பவரில் ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த நியூ பிகினிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் இந்த 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி 10 ஆஃப்
சோர்ஸ் எனர்ஜிக்கு போய் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த கனெக்ஷனை எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாஸ்குலின் வந்து எக்ஸ்கியூஸை சொல்லி தள்ளி போடுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டவர் அவங்க வாழ்க்கையில் இருக்கும். ஸோ இந்த டவர் அவாய்ட் பண்ணணும்னு இந்த மாஸ்குலின் நினச்சா இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணுறது அவங்களோட டியூட்டி, கர்மா. அதனால் அதை தள்ளி போட போட ஸ்பிரிட்ஸ் வந்து ஸ்டெப் இன் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த மாஸ்குலின் அவங்களோட டியூட்டியை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு சீக்ரெட் இல்லைன்னா பல சீக்ரெட் வெளியில் வரப்போகுது. சீக்ரெட் எதை பற்றினது? ஸ்பெல் ஒர்க். ஸ்பிரிட்ஸ் ஃபெமினின் எனர்ஜி உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். இந்த மாஸ்குலின் திரும்ப உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். அவங்க நிச்சயமாக உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் இந்த கல்யாணம் மெஜிஷியன், கிங் ஆஃப் காயின்ஸ். ஓகே, இந்த கார்டு வந்து அடமாக வெளியில் வருது. ஸோ அதை நான் வந்து ஸ்ப்ரெட்டில் போட்டுறேன். ஏன் இங்கே ஏஸ் ஆஃப் சோர்ஸ் தான் அந்த சீக்ரெட்டை பற்றின கிளாரிட்டியை தான் நான் ஆக்சுவலாக இந்த 3 கார்டு தான் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணேன். ஸ்பிரிட்ஸ் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. கிளாரிட்டி, இந்த கன்ஃபியூஷன்ஸ்க்கெலாம் ஒரு கிளாரிட்டி வரப்போகுது. உங்கள் யூனியன் டிஸ்டன்ட், இந்த காதல் கல்யாணத்தில் முடியறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். இப்போ நடந்த இந்த ட்ராமா, இந்த முதுகு குத்தல் எதுலன்னு பார்த்தீங்கன்னா காசு விஷயத்தில் இந்த மாஸ்டர் வந்து ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து தானாக வந்து நான் சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். யானை தன் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிச்சு. கூடிய சீக்கிரம் இந்த மாஸ்குலின் வந்து 9 ஆஃப் கப்ஸ், அதாவது கான்ஃபிடென்ட், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இந்த 9 ஆஃப் கப்ஸ் வந்தால் தான் இங்கே வந்து எம்பரர் எனர்ஜிக்கு வர முடியும். இல்லை அப்படின்னா இந்த மாஸ்குலின் வந்து உங்களை ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் ஹாப்பினஸ், செல்ஃப் கேர். நீங்கள் உங்கள் இருக்க சூழ்நிலையில் சந்தோஷமாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போங்க, என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை. உங்கள் லிமிட்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை வந்து இந்த மாஸ்குலின் வரல, இல்லை நான் வந்து அப்செட்டாக இருக்கேன், இந்த மாதிரி எந்த ட்ராமா வேண்டாம். பி ஹாப்பி. இந்த எதனால் நான் பி ஹாப்பின்னு சொல்லுன்னா, கண்டிப்பாக இந்த கனெக்ஷன் கிரவுண்ட் ஆக போகுது. உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம், 1% சந்தேகம் கூட வேண்டாம். அதனால தான் இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்க சீக்கிரமாக இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, நிறையா பாம்பு உங்களை சுற்றி இருக்குது. யூ ஹாவ் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். ஏன்னா இந்த மாஸ்குலின் இல்லாத சமயத்தில் உங்களை யாராவது டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்ணலாம், இல்லை உங்களை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணலாம். ஃபெமினின் எனர்ஜி இது வந்து காமிக்கோட அட்டாக். ஸோ பி கேர்ஃபுல். அதே சமயம் வந்து என்ஜாய் பண்ணுறது வந்து இது வந்து எல்லாத்துக்கும் அப்ளை ஆகாது. ஒரு சிலர் வந்து பியாண்ட் லிமிட், உங்களுக்குன்னு ஒரு பவுண்ட்ரி வச்சுக்கோங்க, பியூட்டிஃபுல் பவுண்ட்ரி. அந்த பவுண்ட்ரி வந்து எதை பற்றி அப்படின்னா, இந்த காதலையும் சேர்த்து. நாளைக்கு மாஸ்குலின் வந்து உள்ளே வரும்போது உங்கள் லைஃப் வந்து ரெடி டு ஸ்டார்ட் வித் திஸ் மாஸ்குலின். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் பவுண்ட்ரி வச்சுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் உங்களோட கதவு தட்டுற சத்தம் உங்களுக்கு கேட்கும். அது வந்து மாஸ்குலின் தான். ஸோ வெயிட் ஃபார் த டைம். நீங்கள் இப்போ இந்த கனெக்ஷனில் ப்ளே பண்ண வேண்டிய ஒரு அவசியமே இல்லை. இந்த மாஸ்குலின் உங்களுக்கு சொல்கிறாங்க, கூடிய சீக்கிரம் அவங்க வந்து கிங் ஆஃப் காயின்ஸ் எனர்ஜியில் இருப்பாங்க. அதாவது அதை தான் அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நான் வந்து எல்லாத்தையுமே மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படின்னா சின்ன சின்ன பாசிட்டிவ் சேஞ்சஸ் இந்த மாஸ்குலின் லைஃப்பில் நடக்குது. அதனால் அவங்க ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. அவங்க உங்களுக்கு சொல்கிற விஷயம், உன்னை நீ பாதுகாத்துக்கோ, இப்போ என்னால் உன்னை வந்து பாதுகாக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு வார்னிங் மாஸ்குலின் ஹையர் செல்ஃப் கிட்ட இருந்து. ஸோ அதை பாருங்கள். உங்களை சந்தோஷமாக இருக்க சொல்கிறாங்க. அதுதான் அவங்க சொல்கிறதும். பி ஹாப்பி. ஸ்பிரிட் சொல்கிறதும் அதுதான். உங்கள் லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், ரிக்ரெட் பண்ண வேண்டாம். அடுத்தது இந்த மாஸ்குலின் கூடிய சீக்கிரம் இந்த கிங் ஆஃப் காயின்ஸ் எனர்ஜியில் இருப்பாங்க. நான் என்றைக்கு இந்த கிங் ஆஃப் காயின் அச்சீவ் பண்ணணும், அன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக முன்னாடி வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி இந்த ஃபினான்ஷியல் லாஸ் இந்த மாஸ்குலினுக்கு பெரிய வந்து ஆப்ஷன்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மாஸ்குலினோட ஆப்ஷன் கிடையாது. பல ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் கிடையாது. இந்த மாஸ்குலின் வந்து டே ட்ரீம் பண்ண முடியாது. அதாவது கிளாரிட்டி வேணும். இதுவா அதுவா அதுவா அதுவான்னு ஒரு குழப்பத்தோட இந்த மாஸ்குலினால் உங்ககிட்ட வர முடியாதுன்னு இந்த மாஸ்குலினுக்கு நல்லா தெரியும். ஏன் அப்படின்னா, நீங்கள் குயின் ஆஃப் சோர்ஸ். நீங்கள் கேட்குற கிளாரிட்டியை கொடுக்காம இந்த மாஸ்குலினால் உங்கள் லைஃப்குள்ளே வர முடியாது. அதே மாதிரி எந்த பக்கமாக வரதுன்னு அவங்களுக்கு புரியல. ஏன்னா நீங்கள் இங்கே குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜியில் இந்த கிளாரிட்டியை கொடுத்தா தான் வர முடியும். அது அந்த மாஸ்டருக்கு நல்லா தெரியும். வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்குறாங்க. இல்லை, அந்த வழி எல்லாத்தையுமே நீங்கள் அடைச்சிட்டிங்க. ஸோ இந்த மாஸ்டருக்கு இந்த கிளாரிட்டியை கொடுத்தா மட்டும்தான் இந்த காதலை கிரவுண்ட் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான எனர்ஜியில் இருக்கீங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா எத்தனை தலை நிற்குதுன்னு. இந்த மாஸ்குலோட தலை அங்கே நிற்க வேண்டாம் அப்படிங்கிறது இந்த மாஸ்குலினோட பயம். ஸோ இந்த மாஸ்குலின் என்ன சொல்கிறது, எதுவும் வந்து ட்ரிக்கரி யூஸ் பண்ணி உங்களை
உங்ககிட்ட வர முடியாது, உங்ககிட்ட பேச முடியாது, இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணதுக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணதோ ஒரு ஃபேக் கிளாரிட்டி கொடுக்குறதோ இந்த மாஸ்குலின் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து குயின் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி, அது இந்த மாஸ்குலினுக்கு தெரியும். அதனால தான் வந்து டிலே. அவங்களுக்கே இன்னும் கிளாரிட்டி இல்லை, அது கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது, எது அப்படின்னு இன்னும் புரியல. ஆனால் நிறைய ஆப்ஷன்ஸ், அவங்களுக்கு நிறைய வழிகள் தெரியுது. வழிகள்னால் எதை பற்றினா அந்த சீக்ரெட்ஸ் பற்றி, இந்த மூன் கார்டை பற்றி அவங்களுக்கு தெரியுது. ஆனால் வந்து நீங்கள் கேட்குற அந்த வெட்டு 1 துண்டு 2 அப்படிங்கிற கிளாரிட்டிக்கு இன்னும் அவங்க வரலை. அதனால தான் இன்னுமே டிலே ஆகுது. பட் எல்லாமே வந்து டிவைன் டைமிங்கில் எல்லாம் வந்து அந்த இடத்துல விழும், தானாக விழும். ஸோ டோன்ட் வரி. நம்ம இப்போ மெசேஜ்குள்ளே போகலாம். ப்ளீஸ் ப்ரெஸ் டிவைன் மாஸ்குலின் ஃபெமினினுக்கு சொல்ல விரும்புகிற விஷயங்கள். ஃபெமினினுக்கு சொல்ல விரும்புகிற விஷயங்கள். இதுதான் ஒரு நாளைக்கு வந்து இப்படி தான் குபுக்குன்னு எல்லாம் கொட்டும். நான் எல்லா கார்டையும் படிக்கணும்னு தெரியல, பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் படிக்கிறேன். பஞ்ச் ஆஃப் கார்ட்ஸ் வந்திருக்கு. பஞ்ச் ஆஃப் கார்ட்ஸ் படிக்கணும். ஏன்னா இந்த பார்த்தீங்கன்னா எண்டில் ஐ வாண்ட் அ நியூ பிகினிங் வித் யூ. ஸோ ஐ எம் ஸ்ட்ரகிளிங் அண்ட் சஃபரிங் மோர் தென் ஐ எம் லெட்டிங் ஆன். நோபடி நோஸ் இட் பட் மீ. ஐ ஃபீல் வீக். அதுதான் ஏன்னா துரோகம். இது வந்து துரோகம் வந்து எதனால் நடந்தது அப்படின்னா ஸ்பிரிட் சொன்னதை கேட்கல, அதனால தான் நடந்தது. ஸோ இதில் நீங்கள் கவலைப்படத்துக்கு ஒன்றும் இல்லை. இது மாஸ்குலினோட கர்மா. A burning flame rises up inside every time I think of you. I feel so much passion for you. You light my fire. இந்த மாஸ்குலின் உங்களை நினச்சாலே போதும், அப்படி குபுக்குன்னு ஒரு வெளிச்சம் அவங்க வாழ்க்கையில் வருதுன்றாங்க. I feel stuck in a toxic situation. I just can't move right now. ஒரு ட்ராமா நடக்குது. மேபி காமிக் அட்டாக் எதாவது நடந்திருக்கலாம், இந்த மாதிரி ஒரு துரோகம் நடந்திருக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஃபேமிலிக்குள்ளே நடந்தது தான். இது இந்த மாஸ்குலினுக்கு தேவை தான். ஏன்னா ஸ்பிரிட்ஸ் நம்ம நிறையா தடவை ரீடிங்லேயே பார்த்துருக்கோம். கெட் அவுட் ஆஃப் த ஹவுஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் இன் யுவர் பவர், டோன்ட் ரிப்பீட் லெசன்ஸ், இதெல்லாம் நம்ம நிறையாவே பார்த்துருக்கோம். பட் கேட்கல. இது ஹி டிசர்வ்ஸ் திஸ், அவ்வளோதான். ஐ நீட் டைம் டு ஃபிகர் திங்ஸ் அவுட் ஆன் மை ஓன். அதுதான் நம்ம இங்கே 7 ஆஃப் கப்ஸ் பார்த்தோம். அவங்க வந்து இன்னுமே அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி இல்லை, அதனால தான் அந்த டைம் கேட்குறாங்க. ரெஸ்பெக்ட் தேர் கன்ஃபியூஷன். ஏன்னா அவங்களுக்கே கிளாரிட்டி வரதான் எப்போவுமே நல்லது. நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் சரி, இல்லை ஸ்பிரிட்ஸ் எவ்வளோ கற்றுக் கொடுத்தாலும் சரி, அவங்களுக்கு பாடம் அவங்க கற்றுக்கிட்டா தான் நிலையாக இருக்கும். ரெஸ்பெக்ட் தேர் ஜேர்னி, அவ்வளோதான். ஐ ஃபீல் ஸோ லாஸ்ட் வித்தவுட் யூ. நீங்கள் இல்லாமல் அவங்க ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. யூ ஹாவ் த பவர் டு பிரிங் ஹீலிங் டு த வேர்ல்ட். எம்ப்ரேஸ் இட். நீங்கள் இந்த மாஸ்குலின் லைஃப்பில் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இருக்கிற சூழ்நிலை எல்லா சூழ்நிலையிலையும் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான எனர்ஜி கொண்டு வரக்கூடிய ஆள். அதாவது அது வந்து ஒரு சிலருக்கு தான் உங்களோட அருமை தெரியும். அது தெரிகிறவங்களுக்கு யூ ஆர் அ பியூட்டிஃபுல் கைடிங் ஸ்டார், ஹீலிங் எனர்ஜி. I have lied to you in the past because I could not handle what I was feeling. I was wearing masks, but you could see right through them. பழைய நீங்கள் ஒன்றா இருந்த சமயத்தில் இல்லைனா கொஞ்சம் பாஸ்டில் அவங்க நிறைய பொய் சொல்லியிருக்காங்க, உங்களை பிடிக்கல, இல்லைனா அவங்கள பிடிக்காத மாதிரி நடிச்சிருக்கலாம். அது எல்லாமே அவங்க இப்போ ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறாங்க. ஐ வாண்ட் டு கம் பேக் டு யூ, ஹோல்ட் யூ, கிஸ் யூ அண்ட் லவ் யூ. ஐ டிசையர் இட் பட் இட் இஸ் ஜஸ்ட் நாட் த ரைட் டைம். ஓகே, இந்த கார்டை படிக்க சொல்லி எனக்கு I got the sign. I wish I could take back all the hurtful things I have said to you. I didn't mean them. அதுதான் இங்கே பழசில் வந்து நிறையா பொய் சொல்லியிருக்கலாம், அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணிருக்கலாம். அதை தான் அவங்க ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறாங்க. அதை வந்து முடிஞ்சால் அதை திருப்பி எடுத்துக்க முடியும்னா எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. No other can hold a candle to you. You are all I have ever wanted and more. அதாவது அவங்க வந்து யாரும் உங்களை மாதிரி யாருமே அவங்க வாழ்க்கையில் அந்த ஒளி அப்படி அந்த வெளிச்சத்தை கொண்டு வர முடியாது. நீங்கள் தான் அவங்க எதிர்பார்த்த ஒரு பியூட்டிஃபுல் சோல். நீங்கள் அவங்க எதிர்பார்த்ததை விட மேலே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அலைன்மெண்ட் வித் த அசெண்டட் மாஸ்டர்ஸ். யூ ஆர் ப்ரொடெக்டட். ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்டட். இந்த மாஸ்குலினுக்கே அது நல்லா தெரியுது. ஸோ அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ப்ரொடெக்டட், அதனால் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கலாம். அவங்க வந்து ரைட் டைம், டிவைன் டைமில் உள்ளே வருவேன்னு சொல்கிறாங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு பி ஹாப்பி ஈவன் இஃப் தட் மீன்ஸ் வித்தவுட் மீ இன் யுவர் லைஃப். இது வந்து ட்ராமா. அவங்க வந்து உங்களை சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே 9 ஆஃப் கப்ஸ். அது உண்மை தான். பட் ஹி வாண்ட்ஸ் டு கம் பேக். அதுதான் உண்மை.
பட் இது வந்து தியாக மனப்பான்மை, அதாவது வர முடியல அப்படின்னா யூ டோன்ட் நீட் டு வெயிட், இந்த ட்ராமா வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு திரும்பி பார்த்துட்டே கேட்குற மாதிரி ஒரு இது இன்னுமே இந்த மாஸ்குலினுக்கு இருக்குது. அந்த ஈகோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்செக்யூரிட்டி, அதெல்லாம் தான் ரீசன்ஸ். பட் ஹி வாண்ட்ஸ் டு கம் பேக். அது வரைக்கும் உங்களை வந்து சந்தோஷமாக இருக்க சொல்கிறாங்க, அது வருத்தப்பட்டு இருக்க வேண்டாம். பிகாஸ் ஹி வாண்ட்ஸ் யூ டு பி ஹாப்பி ஆல்வேஸ். ஐ வாண்ட் டு ஹாவ் அ ஃபேமிலி வித் யூ ஒன் டே சொன்னேன்னா ஹி வாண்ட்ஸ் டு கம் பேக் ஃபார் ஷோர். ஐ வாண்ட் அ நியூ பிகினிங் வித் யூ. ஆனால் வந்து இது ஈகோ. நீங்கள் வெயிட் பண்ணலன்னா பரவாயில்ல, வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆனால் வெயிட் பண்ணுறியா நான் வரேன் அப்படின்னு சொல்கிறது, இது ரெண்டும் கேட்டான். ஏன்னா இங்கே சொதப்பியாச்சு. திரும்ப உங்களை வந்து வெயிட் பண்ணுன்னு சொல்கிற அருகது இந்த மாஸ்குலனுக்கு கிடையாது. ஏன்னா நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. இந்த மாஸ்குலனோட ஃபினான்ஷியல் பொசிஷன் மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த மாஸ்குலனுக்கு இருக்குது, ஹோப் இருக்குது. ஏன்னா கிங் ஆஃப் காயின்ஸ் இங்கே இருக்குது. அவங்க அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீ இஸ் கெட்டிங் சம் கைண்ட் ஆஃப் ஹோப். அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. சூன், சீக்கிரமாக அவங்க வாழ்க்கையில் வருவாங்க. ஹீ இஸ் கோயிங் டு ட்ரை. ஹீ இஸ் ட்ரை நவ் ஃபினான்ஷியலி, பட் ஹீ இஸ் கோயிங் டு ட்ரை அகெயின். நான் ஏன் சிரிக்கேன்னா இங்கே சில விஷயங்கள் நடக்கிறதுனால ஸ்பிரிட்ஸ் வந்து காமெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஓ மை காட். See in the card, I want to marry you. Simple. New beginning. Listen to your intuition. அதுதான் அவங்க சொல்கிறத கூட நீங்கள் நம்பணும்னு அவசியம் இல்லை. உங்கள் மனசுக்கு தெரியும். ஏன்னா feminine knows everything. You are high priestess. Hurting you hurt me even more. உங்களை ஹர்ட் பண்ணுறது அவங்கள இன்னுமே ஹர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களை ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறது, ரியலைஸ் பண்ணுறது இன்னுமே அவங்கள ஹர்ட் பண்ணுது. எவ்ரி டைம் ஐ see you, my heart skips a beat. உங்களை ஃபோட்டோ பார்த்தாலும் சரி, உங்களை பார்த்தாலும் சரி, இன்னுமே வந்து உங்களோட ஹார்ட் பீட் ஸ்கிப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் வேறு ஏதாவது கார்ட்ஸ் வருதா. எனிதிங் எல்ஸ் ஸ்பிரிட்ஸ்? பொசசிவ் எனர்ஜி, யூ ஆர் மைன். அப்புறம் இந்த ட்ராமா எதுக்கு? ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு பி ஹாப்பி. If that means without me in your life, without me in your life. ஸோ இது வந்து இன்னுமே இந்த மாஸ்கின் ஈகோ சுத்தமாக துடைக்கணும். துடைப்பாங்க ஸ்பிரிட்ஸ், டோன்ட் வரி. அதுக்கு தான் இப்போ டவர் உள்ளே வந்திருக்கு. இந்த மாஸ்கின் வந்து ஈகோ டெத் கோ த்ரூ பண்ணணும், இல்லைனா இந்த கனெக்ஷன் வந்து கிரவுண்டாக ஸ்பிரிட்ஸ் விட மாட்டாங்க. ஸ்டே பாசிட்டிவ், நோ டவுட், ஸ்டாண்ட் இன் யுவர் பவர், ஸ்டே பாசிட்டிவ் ஃபெமினன். கொஞ்சம் கூட ஒரு சந்தேகமே வேண்டாம். இந்த காதல் வந்து கிரவுண்ட் ஆகுமா, கல்யாணத்தில் முடியுமா அப்படின்னு. இது வந்து பார்க்குற எல்லாத்துக்கும் பொருந்தும்னு சொல்ல முடியாது. இந்த சூழ்நிலையில் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு பொருந்தும் 100%. அதாவது இப்போது வந்து ஒரு பிரச்சனைனால இந்த மாஸ்கில் வந்து வெளியில் இருக்காங்க அப்படின்னா உங்கள் கல்யாணம் கேரண்டீட். இது வந்து ஸ்பிரிட்ஸோட கைடன்ஸ். அவங்க ரொம்ப ரெடியாக இருக்காங்க, கேட்கவே தேவையில்லை. Triggers are there for a purpose. Heal it. மேபி நீங்கள் ட்ரிகர் ஆனாலும் சரி, மாஸ்குலின் ட்ரிகர் ஆனாலும் சரி, அதுக்கான காரணம் அங்கே இருக்குது. ஸோ ஹீல் பண்ணுங்க. அதை ஏன் ட்ரிகர் ஆகுறீங்கன்னு மட்டும் பாருங்கள். let them learn their lesson in their own way. பார்த்தோமா இங்கே அவங்களோட வழியிலே அதான் பாடம். யானை சில அந்த யானை தலையில் மண்ணை வாரி போட்டுக்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கே தெரியணும் நம்ம அது மண் அப்படின்னு சொன்னால் கேட்குமா? தண்ணி நினச்சி அது வாரி கொட்டிகிட்ருக்கோம். அதுக்காக அறிவு வந்துச்சு அப்படின்னா தண்ணி கிட்டே போகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இட்ஸ் டைம் டு ப்ரொடெக்ட் யுவர் எனர்ஜி அண்ட் சேவ் யுவர் செல்ஃப். அதுதான் இங்கே, அதனால தான் உங்களுக்கு இங்கே 2 of Swords எனர்ஜி. ஸோ ஃபெமினன் எனர்ஜி, இட்ஸ் அ வார்னிங். ஏன்னா ரெட் கார்டு, இட்ஸ் அ கிரேட் வார்னிங். ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப், டோன்ட் ஃபால் ஃபார் எனி ட்ராப். பேஷன்ஸ், it may be triggering but worth the wait or worth the try. எகெயின் பார்த்தீங்கன்னா என்ன கோஇன்சிடென்ஸ், ட்ரை திரும்ப பேஷன்ஸ், ட்ரிகர் உங்களுக்கு ட்ரிகர் ஆகலாம். இந்த மாஸ்குலின் பண்ணுறதுனால, மாஸ்குலின் நீங்கள் பண்ணுறதுனால ட்ரிகர் ஆகலாம். ஸோ இந்த ட்ரிகர் எதுக்குன்னு பாருங்கள். ட்ரஸ்ட் கம்ப்ளீட்லி. மேபி நீங்கள் வந்து இன்னுமே வந்து 100% யூனிவர்ஸை பிலீவ் பண்ணல அப்படின்னு மாதிரி இருந்தால் கூட அதை நீங்கள் ஹீல் பண்ணணும் ஃபெமினன் எனர்ஜி. ஸோ எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன், அவ்வளோதான். அதை நீங்கள் நம்பணும். எனிதிங் எல்ஸ் ஸ்பிரிட்ஸ்? எனிதிங் எல்ஸ்? ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் சொல்லுங்கள் ஸ்பிரிட்ஸோ. பாவம் எல்லாரும் தான்.
இது வந்து நெவர் காம்ப்ரமைஸ் இன்டெகிரிட்டி அண்ட் லாயல்ட்டி. இது வந்து குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. உங்களுக்கு கிளாரிட்டி வரலன்னா வெட்டுறதுக்கு யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டைம் டு வாக் அவே இஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் காம்ப்ரமைஸ்ட். இந்த மாஸ்குலின் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுலையோ இல்லை இந்த கனெக்ஷனையோ உங்களையோ வந்து காமிக்கிட்டு விட்டு கொடுத்தாலோ இல்லை வாய் மூடிட்டு இருந்தாலோ இட்ஸ் டைம் டு வாக் அவே. இந்த மாஸ்குலின் வந்து பவரில் ஸ்டாண்ட் பண்ணணும், இந்த கனெக்ஷனை ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த வாக் அவேனா நாட் வாக்கிங் அவே ஃப்ரம் திஸ் கனெக்ஷன். வாக் அவேனா ஒரு டிஸ்டன்ஸ், ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். அதான் பவுண்ட்ரி. அதை குயின் ஆஃப் சோர்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணால் உள்ளே வா, இல்லைன்னா வெளியில் போ, அவ்வளோதான். இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது வாக் இந்த பாத் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் டூப்ளி கார்டு. ஓகே, இது 2 கார்டுமே வருது. இந்த மாஸ்குலின் கண்டிப்பாக உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணணும், இல்லைனா திரும்ப ஸ்பிரிட்ஸ் வந்து ஒரு டவர் க்ரியேட் பண்ணுவாங்க. இதுதான் இஃப் யுவர் கவுண்டர் பார்ட் டசன்ட் ஸ்டாண்ட் அப் தென் வாக் அவே. திரும்பவும் வாக் அவே. இது வந்து வாக் அவே அகெயின் ஐ வாண்ட் டு கன்ஃபார்ம். இது வந்து கனெக்ஷன் விட்டு வாக் அவே கிடையாது. ஏன்னா கல்யாணம் கேரண்டீட், நியூ பிகினிங் கேரண்டீட். இந்த வாக் அவே வந்து டேக் அ பிரேக், டேக் யுவர் எனர்ஜி பேக். நீங்கள் வந்து ப்ளீஸ் பண்ணாதீங்க, டோன்ட் பர்சியூ திஸ் மாஸ்குலின், சேஸ் பண்ணாதீங்க, கட் த டை, லெட் த மாஸ்குலின் ஸ்டாண்ட் இன் ஹிஸ் பவர். அவங்க பவரில் அவங்க ஸ்டாண்ட் பண்ணுற வரைக்கும் கம்யூனிகேஷனை கட் பண்ணுங்கள். இல்லைனா ஒரே கொஷின் தான், எத்தனை தடவை எவ்வளோ ப்ளீஸ் பண்ணி எவ்வளோ ட்ராமா பண்ணி உங்கள் கூட பேச நினச்சாலும் ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். அதுதான் குயின் ஆஃப் சோர்ஸ். எனக்கு கிளாரிட்டி வேணும், கிளாரிட்டி வேணும், கிளாரிட்டி வேணும், அவ்வளோதான். நீங்கள் வந்து சப்பானி மாதிரி ஆகிடுங்க. ஆத்தாவையும் சந்தைக்கு போகணும், காசு கொடு, அவ்வளோதான். அதை தாண்டி இந்த பக்கம் அந்த பக்கம் எங்கேயும் போகாதீங்க. ஸ்பிரிட்ஸ் உங்களை முன்னாடியே வார்ன் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மாஸ்குலினுக்கு காமிக் பேட்டர்ன்ஸ் இருக்குது. திரும்ப வந்து அந்த பேட்டர்னில் போய் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் நீங்கள் போய் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஸ்பிரிட்ஸோட கன்சர்ன், அவங்களோட கவலை. ஸோ இப்போதைக்கு நீங்கள் உங்கள் பேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ட்ரீம் விச் ஸ்பார்க்ஸ் யுவர் ஹாப்பினஸ். உங்களுக்கு எது சந்தோஷமோ அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் உங்களோட நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் சேனல் மெசேஜஸ். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.